Hello, Hello. Ho Chi Minh City Tour. Vietnam. Vietnam, yeah. Damn. Alo đi no baby Việt Nam. அவ்வளோ வைப்பாக இருக்காங்க. They are so happy. மக்களே, வியட்நாமில் உள்ள ஹோச்சிமின் சிட்டியில் பஸ் ட்ராவல் போய்கிட்டுருக்கோம். இந்த பஸ்ஸில் வந்து சைகான் பஸ் ட்ராவல் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. இது எப்படின்னா, சைகான் அப்படின்னா ஹோச்சிமின் சிட்டின்னு அர்த்தம். இதோட பழைய பேர் தான் சைகான். நீங்கள் இந்த ஊரில் யார் கேட்டாலுமே சைகான் சைகான் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பஸ் ட்ராவல் எதுக்காக இருக்குது அப்படின்னா, இந்த ஊரை சுற்றி காட்டுறதுக்காக மட்டும் இருக்குது. அங்கங்கே ஸ்டாப்ஸ் எல்லாம் இருக்கும், மக்கள்லாம் இறங்குவாங்க ஏறுவாங்க. பட் இதோட டாப்பில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஊரை சுற்றி பார்க்குற மக்களோடு சேர்ந்து ஜாலியாக பயணிக்கலாம். பகல்லையும் நான் போனேன். பகலை விட எனக்கு நைட்டு அந்த லைட்ஸில் வியட்நாமை பார்க்குறதுக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது. வியட்நாம்லேயே பெரிய சிட்டி, அதாவது பெஸ்ட்டான சிட்டினா ஹோச்சிமின் சிட்டி தாங்க. இது எப்படின்னா, நீங்கள் அடுத்த சிங்கப்பூர், அடுத்த ஒரு பெரிய சிட்டிஸ் எடுத்துக்கோங்களேன், பீஜிங், சிங்கப்பூர், பெர்லின், நியூயார்க், இந்த மாதிரி பெரிய சிட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடுத்த லெவலில் இருக்கிற சிட்டிஸில் முக்கியமான சிட்டி ஹோச்சிமின் சிட்டி. வியட்நாமில் சொல்லப்போனால் மெட்ரோ ட்ரெயின் இருக்கிற ஒரே சிட்டி வந்து ஹோச்சிமின் சிட்டி தான். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பெங்களூர் எடுத்துக்கோங்களேன். பெங்களூர் மாதிரியான ஒரு நல்ல வளர்ந்து வர்ற சிட்டி. ஆனால் பெங்களூரை விட உங்களுக்கு ரோட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதை விட வியட்நாமில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்கள். மக்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நீங்கள் டூரிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களை அவ்வளோ அன்பாக உங்கள்கிட்ட பேசி உங்களை எப்படியாவது கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறணுன்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. முக்கியமாக நீங்கள் நார்த்தில் நான் ஹனாய் போயிருக்கேன், சென்ட்ரலில் டனாங் போயிருக்கேன், சவுத்தில் ஹோச்சிமின் சிட்டி போயிருக்கேன். இந்த 3 ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா, இந்த சவுத்தில் இருக்க ஹோச்சிமின் சிட்டியில் மக்கள் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அவ்வளோ நம்மளால் அந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ண முடியுது. அப்புறம் நான் இங்கே வந்த டைம் பார்த்திங்கன்னா, செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்தேன் ஹனாய்க்கு. அந்த டைம் ஹனாயில் பயங்கரமான ரெயின்ங்க. ஹனாய் மட்டும் இல்லை, நார்த் வியட்நாம் எல்லாமே பயங்கர ரெயினாக இருந்தது. 2 நாள் என்னால் வெளியிலே போக முடியாத அளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்தது கிளைமேட்டு. சப்பாவுக்கு போனவங்கள்ட்டலாம் கேட்டேன், சப்பா வந்து மலை மேலே இருக்குது, நிலச்சரிவுலாம் ஏற்பட்டுருச்சு, போகவே முடியலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஹோச்சிமின் சிட்டி சவுத்தில் இருக்கிறதுல அந்தளவுக்கு மழை எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வியட்நாம் மேப் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நார்த்து டு சவுத் அப்படியே லென்த்தாக இருக்கும், நல்ல பெண்டாகி இருக்கும். அந்த மேப்பை பார்த்தாலே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எப்படி வேணாலும் காலநிலைகள் வந்து மாறலாம் அப்படின்னு. அதனால் நீங்கள் வியட்நாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்து போக மாட்டீங்க. உங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸும் உங்களோட ஹோட்டல் புக்கிங்ஸ் மட்டும் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல புயலோ மழையோ வரும்போது நீங்கள் வேறு இடத்த மாறி சுற்றி பார்க்குற மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஆவரேஜான ஒர்க்கிங் டேயில் வியட்நாமோட டிராஃபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக தெரியும் உங்களுக்கு. முக்கியமாக பைக்ஸு, கார்ஸ்லாம் பார்க்கும்போது பைக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே ஹனாய் சிட்டிலையும் ஹோச்சிமின் சிட்டிலையும் பைக்ஸ் வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, நீங்கள் கிராஸ் பண்ணலான்னு நினைப்பீங்க, உங்களால் கிராஸே பண்ணவே முடியாது ரோடை. போய்கிட்டே இருப்பாங்க, கடகடன்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சிக்னல் பார்த்து அவங்க வண்டியெல்லாம் நிப்பாட்டும் போது தான் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணணும். சென்டரில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா, வியட்நாமீஸ் யாராவது கிராஸ் பண்ணுவாங்க. அவங்க வண்டி வந்துக்கிட்டே இருக்கும்போதே அவங்க வந்து ஈஸியாக கையை காட்டிட்டு அவங்க கிராஸ் பண்ணுவாங்க. நமக்கு பயமாக இருக்கும், கை கால்லாம் உதறும். இந்தியாவில் உள்ள டிராஃபிக்கை விட ரொம்ப பைக்ஸ் டிராஃபிக் வந்து ஹெவியாக இருக்கும் வியட்நாமில். அப்போ வந்து அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஈஸியாக தாண்டி போயிடலாம். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லா வண்டியும் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து கிராஸ் பண்ணுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா கிராஸே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா கண்டிப்பாக லோக்கல் வியட்நாமீஸ் ஒருத்தவங்களோட ஹெல்ப்பை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அவங்க இமீடியட்டாக உங்களை கிராஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வழி சொல்லுவாங்க. பைக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து அங்கே இது பண்ணிக்கிறாங்க. எப்படி தான் அதை கிராஸ் பண்ணுறாங்கங்கிறதே நீங்கள் கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் யோசிப்பீங்க. அந்தளவுக்கான டைட்டான டிராஃபிக்கில் கூட வியட்நாமீஸ் வந்து ஈஸியாக ரோடை கிராஸ் பண்ணிடுவாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களுமே ரொம்ப நல்ல மக்களுங்க. எல்லாருமே ரஷ்ஷாக இருந்தாலுமே யாருமே வந்து டிராஃபிக்கில் ஒருத்தவங்கள ஒருத்தர் எரிஞ்சு விழுகிறதோ, கோவப்படுறதோ அப்படியெல்லாம் பெருசாக எதுவுமே நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. முக்கியமாக சென்ட்ரலில் உள்ள டனாங் சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்ஸ் நல்லா அகலமாக இருக்கும். அங்கே டிராஃபிக் வந்து இந்தளவு பார்க்க முடியாது. ஹனாய் ஹோச்சிமின் அளவுக்கு டனாங்கில் வந்து நீங்கள் டிராஃபிக் பார்க்க முடியாது. டனாங்கில் நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, பீச் இருக்குது, மவுண்டெயின்ஸ் இருக்குது. நிறையா இடத்த வந்து டனாங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஹோச்சிமின் ஹனாயில் பார்க்குறத விட டனாங்கில் நீங்கள் நிறையா பார்க்க முடியும் உங்களால். ஸோ ஹோச்சிமின் சிட்டி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வளர்ந்து வரும் பெரிய சிட்டி.
ஐடி கம்பெனிஸ்லாம் இப்போ நிறைய எவால்வ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. மெட்ரோ வந்து ஹோச்சிமின்ல மட்டும்தான் இருக்குது. இன்னுமே நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் எப்படி ஹைதராபாத் பெங்களூர்லலாம் இருக்குமோ அது மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். லைஃப் ஸ்டைலுமே மற்ற ஊரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹோச்சிமின் சிட்டியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து கொஞ்ச நேரம் வியட்நாம் வார் பற்றி பேசலான்னு இருக்கேன். வியட்நாம் வார் அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப ஹெவியான ஒரு டாபிக்ங்க. அதில் பாலிடிக்ஸு, ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் விட்டுட்டு சிம்பிளாக ஹியூமன் சைட்லேருந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நைட் டைமில் இந்த சைகான், அதாவது ஹோச்சிமின் சிட்டியோட ஸ்ட்ரீட்ஸை பார்க்குறீங்க. இந்த ஸ்ட்ரீட்ஸ் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, இந்த பீஸ் அவ்வளோ ஈஸியாக வரலங்க. இந்த பீஸ் வர்றதுக்காக வியட்நாம் ரொம்ப உயிர்களை இழந்திருக்கு, ரொம்ப படாத பாடுபட்டிருக்கு. வார் வந்து வியட்நாமில் பார்த்தீங்கன்னா ரஃபாக 1950லேருந்து 1975 வரைக்கும் நீங்கள் வார் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின் பவர்ஸ் கிட்ட ரொம்ப இயர்ஸாக இருந்த கண்ட்ரி இது. ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ரூல் இருந்தது, அப்புறம் யூஎஸோட இன்வால்வ்மெண்ட் இருந்தது. ஐடியாலஜி டிஃப்ரென்ஸ், பொலிட்டிக்ஸ், பவர் இது எல்லாமே இந்த வாருக்கான ரீசன்ஸ். கிரவுண்ட் லெவலில் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்னால் அதிகம் பாதிக்கப்பட்டது வழக்கம் போல் உலகத்தில் எங்கே வார் நடந்தாலும் பாதிக்கப்படுகிற அதே சாதாரண மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. காமன் பீப்புளுக்கு வார் அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க ஆர்ம்ஸ் இருக்கும், ஆர்மி இருப்பாங்க அப்படின்னு. அதுவும் இருப்பாங்க. ஆனால் அதை விட மெஜாரிட்டியாக வாரில் பாதிக்கப்பட போகிறது என்னென்னா சாதாரண மக்களுடைய குடும்பங்கள், அவங்களோட குழந்தைகள், அவங்களோட டெய்லி லைஃபோட டிஸ்டர்பன்ஸ், ஃபுட்டு, சேஃப்டி, ஹெல்த்து, அவங்க டிரான்ஸ்போர்ட், அவங்களுக்கு அந்த நார்மல் லைஃப் இல்லாமல், எஜுகேஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு லைஃப் இருக்கும்ல. வார்னால் பாதிக்கப்படுறது இதில் தான் மக்கள் வந்து அதிகமாக வாரில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ரியல் காஸ்ட் வாருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட். அது வந்து ஒரு கடைசியில் இருக்கிற ஒரு சீட்டுக்கட்டை நீங்கள் தொட்டிங்கன்னா எல்லாமே மலமலன்னு விழுகும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா சைடுமே அவங்களுக்கு டோட்டல் கொலாப்ஸ் ஏற்பட்டுரும். வாரோட எஃபெக்ட் அப்படிங்கிறது இதுதான். வியட்நாம் வந்தீங்கன்னா ஹோச்சிமின் சிட்டி வரும்போது வியட்நாம் வார் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வார் ரெமினன்ஸ் மியூசியம்னு ஒன்று இருக்கும். அந்த மியூசியமை வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதை விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உறைஞ்சு போய் தான் வெளியே போவீங்க. அந்தளவுக்கு இந்த வியட்நாம் வார்னால் பாதிக்கப்பட்ட பாதிப்புகளை ரியல் மக்களோட புகைப்படங்களை அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அது உங்களை உடைக்கிற மாதிரியான ஒரு வார் ரெமினன்ஸ் மியூசியமாக இருக்கும். அந்த மியூசியம்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பாம்போட எஃபெக்ட்ஸ் இருக்கும், கெமிக்கல்ஸோட இம்பேக்ட் இருக்கும். ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் இதை பற்றி சொல்லுவாங்க, நீங்கள் தேடி பாருங்கள். ஹியூமன் பாடிக்கு அது எப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணிச்சு அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் அந்த வார் ரெமினன்ஸ் மியூசியமில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இது ப்ளேம் கேம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அதுக்காக நான் சொல்ல வரல. ரைட் ராங் அதுக்குள்ளேயும் நான் போக வரல. இது ஒரு ரிமைண்டர், அவ்வளோதான். அந்த வார் ரெமினன்ஸ் மியூசியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன காட்டும்னா வாரே நடக்கக்கூடாதுங்க, இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கும். இந்த ஹியூமன் லைஃப்புங்கிறது எவ்வளோ ப்ரீசியஸ், அதோட பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். வியட்நாம் வார் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த கண்ட்ரி ஒரு புரோக்கன் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. எக்கனாமி வீக் ஆயிடுச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க ரீபில்ட் பண்ணாங்க. வியட்நாம் வந்து நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம்ன்றது ஒற்றுமையாக இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரே வியட்நாமாக நின்று அந்த டெவலப்மெண்ட்டை திரும்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தாங்க. அவங்க யார் மேலேயும் ஆங்கரை ஹோல்ட் பண்ணாமல், அந்த இவங்களால தான் நம்ம பாதிக்கப்பட்டோங்கிற ஹேட்ரட்டை கேரி பண்ணாமல், ஃப்யூச்சரை மட்டும் யோசித்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய டூரிஸ்ட் ஹப்பாக இருக்காங்க. எல்லா மக்கள்கிட்டையும் இன்றைக்கி அவங்க நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. உண்மையிலே வியட்நாம் இஸ் கிரேட். எதில் அப்படின்னா மீண்டெழுந்து வந்திருக்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நிஜமாகவே நம்ம வந்து இது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயங்க. நீங்கள் ஜப்பான் சொல்லுவாங்க ஹிரோஷிமா நாகசாகி பாம், ஆட்டம் பாம், அந்த விஷயத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி மீண்டெழுந்து வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி வியட்நாமையும் கண்டிப்பாக சொல்லலாம். அவங்க மீண்டெழுந்து இவ்வளோ குயிக்காக இந்த அளவுக்கு டெவலப் ஆகி வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லலாங்க. வியட்நாமோட ஈகோசிஸ்டம், பார்டர்ஸ், அதோட எக்கனாமி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா சைனா பார்டர் ஷேர் பண்ணியிருக்கோம். வெஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா லாவோஸ், கம்போடியா 2 கண்ட்ரியுமே பார்டரை ஷேர் பண்ணியிருக்கோம். ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுத் சைனா சீ இருக்கும். அந்த கல்ச்சர் அதனால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸும் அங்கே இருக்கும். கல்ச்சர் ரொம்பவே மிக்ஸ் ஆகிருக்கும் வியட்நாமில்.
அது ரொம்ப நல்லா அழகா இருக்கும். நீங்க வியட்நாம்ல இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஈகோ சிஸ்டம் வந்து மிக்ஸடா இருக்கும். மவுண்டெயின்ஸ் இருக்கும், ரிவர்ஸ் இருக்கும், ஃபாரஸ்ட் இருக்கும், பீச்சஸ் இருக்கும். எல்லாமே வியட்நாம்ல இருக்கும். நம்ம இந்தியா மாரியே வச்சுக்கோங்களேன். இந்தியா மாதிரி இது எல்லாமே வியட்நாம்ல இருக்கும். ஆனா இந்தியாவ விட பரப்பளவு ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்போ, இவ்ளோ கம்மியான பரப்பளவுல இவ்ளோ ஈகோ சிஸ்டமும் இருக்கு. அந்த மக்கள்லாம் சேர்ந்து வாழ்றாங்க. அந்த டிஃபரெண்ட் கல்ச்சர், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பிசினஸ் பண்ற மக்கள் எல்லாருமே சேர்ந்து வாழ்றாங்க அப்படிங்கிறப்போ, அது ரொம்ப நல்லாருக்கும் வியட்நாம்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வில்லேஜும், சிட்டியும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டா இருக்கும். வில்லேஜ் மக்கள்லாம் மெயினா ரைஸ் விளைய வைக்கிறது தான் அதிகமா இது பண்ணுவாங்க. இப்போ வியட்நாம்ல நின் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த நின்பின்க்கு வந்தீங்க அப்படின்னா, ரைஸ் வந்து நீங்க விளைய வைக்கிற ஃபீல்டு இருக்குல்ல, அந்த கரெக்ட்டான சீசன்ல வந்தீங்கன்னா, அந்த ஃபீல்டு வழியாவே போட்டிங் போலாம். அது அவ்வளோ அழகான ஒரு ஏரியா. வில்லேஜ் பீப்பிள் ரொம்ப காமா இருக்கும் அங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சீக்கிரம் தூங்க போவாங்க. சிட்டில நைட் லைஃப் இருக்கும். நெறைய ஷாப்ஸ் இருக்கும். கமர்ஷியலா நெறைய விஷயம் இருக்கும். அ எல்லா இடமே டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க சிட்டி, வில்லேஜ் எல்லாமே கண்டிப்பா வியட்நாம் வந்தீங்கன்னா பாருங்க. ரொம்ப அந்த டிஃபரன்ஸ வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். என்ன கேட்டா ஒரு 30 டேஸ் நீங்க கம்ப்ளீட்டா வியட்நாம்ல ஸ்பெண்ட் பண்ற மாரி வர்றீங்க. கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு வர்றீங்க அப்படின்னா, நெறைய விஷயத்த நீங்க ரீட் பண்ண முடியும் அந்த மக்கள்ட்ட. ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். அப்படியே நம்ம பேசிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஹோச்சிமின் சிட்டி டூர் வந்து முடிய போதுங்க. கரெக்ட்டா ஹோச்சிமின்னோட சிலை பக்கத்துல ஓல்டு சிட்டி ஹால் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இருந்து இவங்க ட்ரிப் ஆரம்பிச்சாங்க. அப்படியே பெரிய ரவுண்டா கூட்டிட்டு வந்து, திரும்ப அதே இடத்துல எங்கள இறக்கி விடுறாங்க. முக்கியமா இந்த ட்ரிப்ல என் பக்கத்துல இருந்த கப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, செம்ம வைப் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. என்ன ரொம்ப ஹேப்பியா அவங்க வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே வர்றாங்க அவங்க. ஐ லவ் இண்டியா, ஐ லவ் வியட்நாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வர்றாங்க. வியட்நாம் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவங்க வந்து இடம் ஃபுல்லாயிருச்சு பஸ்ஸில ஆக்சுவலா மேல. அவங்க வந்து வெயிட் பண்ணி அடுத்த பஸ்ஸில கூட வந்திருக்கலாம். ஆனா அவங்க இத என்ஜாய்மென்ட்டா பார்க்கணுங்கிறதுக்காக, அவங்க ஒய்ஃபோட மடியில ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு, அத வைப் பண்ணிக்கிட்டு அவ்ளோ ஜாலியா வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. உண்மையிலேயே நீங்க ஹோச்சிமின் சிட்டி வந்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில கண்டிப்பா ஏறி ஒரு நைட் ட்ரிப் கண்டிப்பா அடிச்சிருங்க. அவ்ளோ சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இதுதான் நம்முடைய நண்பர்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. தேங்க் யூ வேர், தேங்க் யூ ஸோ மச். திஸ் இஸ் த வைப் யா. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. பாய். I love you. India. Yeah. I love Vietnam. India beautiful. Yeah, thank you, thank you. ஓல்டு சிட்டி ஹால் முன்னாடி ஹோச்சிமின்னோட சிலை இருக்குங்க. அந்த சிலை பக்கத்துல தான் இந்த பஸ்ஸில ஏறினேன். அத பெரிய ரவுண்டா சிட்டிய சுத்தி காட்டிட்டு, திரும்ப கொண்டாந்து அதே சிலைகிட்ட இறக்கி விட்டாங்க. அந்த இடத்துல நெறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் வாக் பண்ணீங்கன்னா, அந்த ஒபேரா ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. பிரெஞ்சு காலத்துல கட்டப்பட்ட அந்த ஒபேரா ஹவுஸ். அது யூரோப்பியன் ஆர்க்கிடெக்சர் ஸ்டைல்ல அவ்வளோ அழகா இருந்தது. அதையும் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, அப்படியே ஹோட்டல் ரூம் போய் ஸ்டே பண்ணிட்டேங்க. ஸோ ஹனாய்ல ஆரம்பிச்ச ட்ரிப்பு டனாங் வந்து அதுக்கப்புறம் ஃபைனலா ஹோச்சிமின் சிட்டில முடிச்சு, திரும்ப கோயம்புத்தூருக்கே அங்கேருந்து வந்தாச்சுங்க. ரொம்ப நல்ல ட்ரிப்பா, மெமரபிளான ஒரு ட்ரிப்பா இருந்தது. நீங்களும் ஹோச்சிமின் சிட்டி வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பஸ் ட்ரிப்ப ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஸோ மச் மக்களே. நன்றி, வணக்கம்.